வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். காலையில் பாருங்களேன், அந்த காக்காலாம் கத்துறது, அந்த காலை வேலை இனிமையாக இருக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொங்கல் இல்லைங்களா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொங்கலில் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சூரிய பகவானையும் நமக்கு உணவு வழங்கிய விவசாயிகளையும் வணங்கி இந்த பொங்கல் கொண்டாடுறோம். நம்ம இந்த புது நெல்லில் அறுத்து வந்த அரிசியில் பொங்கல் பண்ணி புது காய்கறிகளை, முதல்ல விளைஞ்ச காய்கறிகளில் நம்ம உணவு பண்ணி படைக்கிறோம். நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிற இந்த நாள் தான் பொங்கல். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி இனிப்பாக தித்திப்பாக நம்ம வாழ்க்கையை தொடங்குறோம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் சிம்பிளாக என்னால் முடிஞ்சதுக்கு ஸ்டவ்வை நம்ம நல்லா தொடச்சிட்டு மாக்கோல் வந்துட்டோம். எப்பயுமே இப்படி தான் பண்ணுறது. மாக்கோல் இட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். மேலே விளக்கேற்றி பூ போட்டு வச்சுருக்கேன். காமாட்சி மாவுக்கு வச்சு ரிஸ்க்கு தான், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலான்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். மஞ்சள் பிள்ளையார் நான் இப்போ சின்ன பிள்ளையாரே வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை. சுக்லாம்பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. ஓம் சுமுகாய நமகம், ஏகதந்தாய நமம், கபிலாய நம, கஜகர்ணாய நம, லம்போதராய நம, விகடாய நம, விக்னராஜாய நம, தூமகேத்தவே நம, கணாத்தியாட்சாய நம, ஓம் பாலச்சந்திராய நம, அக்ரதுண்டாய நம, ஹேரம்பாய நம, ஸ்கந்த புரோஜாய நம, ஓம் நானாவித பரிமள புஷ்பம் சமர்ப்பணையாமி சொல்லிட்டு பிள்ளையாருக்கு தலையில் கொட்டிட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் சாமி பொங்கலை. எல்லார் வீட்லேயும் இனிப்போட இன்னைக்கு வாழ்க்கை நல்லா சிறக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேங்க. கரும்பும் சக்கரை பொங்கலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். சூரிய பகவான் நம்மளை வாழ்த்துவார். மகாலட்சுமி காமாட்சி அம்மா விளக்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டாள். மார்கழி மாதம் முடிஞ்சு விடுத்து இல்லைங்களா, முடிஞ்சு தானே தை மாதம் பிறக்குது. நம்ம ஆண்டாளையே வணங்கிப்போம். மார்கழி திங்கள் மதிலிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீனோ நேரழியில் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன்குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கரிமதியம் பொன்முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புழப்படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் ஃபஸ்ட்டு பாட்டு பாடிட்டோம். அதே மாதிரி கடைசி பாட்டும் பாடி முடிச்சிடலாம். நம்ம வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலியார் சென்றிறிஞ்சி அங்க பறிகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டிரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன செங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமி எங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பற்றி இன்புருவர் எம்பாவாய். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணாவன் செவ்வடி செவ்வி தெருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே. திருவா அடிபுறத்து ஜெகதுதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமினிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுஆறும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்ப்பதங்கள். ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்ம மார்கழி மாதத்தை அமைச்சு வச்சுட்டோம். இப்போ தை பிறந்திருக்காங்க. தை மாதம் நம்ம பொங்கல் கொண்டாடுறது எல்லார் வீட்லேயும் ஏழை எளியவர்கள்லேருந்து எல்லாம் பாமர மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு தைப்பொங்கல். ரொம்ப விசேஷமான பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளும் அந்த நினைவோடு இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். முதல்ல நம்ம பால் காய்ச்சுவோம். பால் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பால் காய்ச்சலாம். நம்ம விளக்கு எடுத்துடலாம். விளக்கு எடுத்துட்டு ஸ்டவ் பற்ற வைக்கலாம். பால் பாக்கெட் பார்த்தீங்களா, இன்றைக்கி தைப்பொங்கலில் விசேஷமாக பச்சை கலரில் ஆவினில் கொடுத்துருக்காங்க. கரும்பு போட்டு பொங்கல் பானை போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பால் காய்ச்சுவோம். நம்ம அந்த பால் காய்ச்சத்துக்கு காரணமாக இருந்த கோமாதாவுக்கும் நன்றி சொல்லி நம்ம
பாலை காய்ச்சுவோங்க. எப்பயும் வெறும் பாத்திரத்தோட ஸ்டவ் வச்சு ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியோ பாலோ இதோ வச்சுட்டு தான் ஆன் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பால் கொதிக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பொங்கல் சொல்லிட்டு இன்றைக்கி பால் கொதிக்கும் போதும் சரி, பால் பொங்கல் வைக்கும் போதும் நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து குலவை இடலாம். இப்போ சாதாரணமாக நம்ம பால் காய்ச்சி போகிறோம். தை மாதம் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிரும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எந்த வேலை செஞ்சாலும் கடவுளை வணங்கிட்டு செய்கிறது தாங்க ரொம்ப நல்லது, நம்மளை பாதுகாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சுபிட்சமாக இருக்க நாங்கள் இறைவனை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.